அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 நாளாகமம் 29:14 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எல்லாம் உம்மால் உண்டானது, எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம், உமது கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுத்தோம். பக்தன் தாவீது ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏராளமான பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு போன்ற விலையேற பெற்ற பொருட்கள் எல்லாம் சவதரித்து வைத்து கர்த்தருக்கு கொடுத்தார். மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களும் தாராளமாய் கொடுத்தார்கள். நீங்கள் 29ஆம் அதிகாரத்துல 2-3 வருஷத்தை வாசிங்கன்னா எவ்வளவு கொடுத்தார்னு விவரம் இருக்குது. கிட்டத்தட்டங்க கணக்கு போட்டா 46,610 டன் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, இன்னும் கணக்கிலடங்காத அளவுக்கு அப்படி இவர் சவதரித்ததை ஆண்டவருடைய ஆலயத்துக்காக கொடுத்து விட்டு இப்படி சொல்லுகிறார், ஆண்டவர் எல்லாம் உம்மால் உண்டானது, நீர் கொடுத்ததிலே இருந்து உமக்கு கொடுக்கிறோம். என்ன இருதயம் பாருங்க தாவீதுக்கு. என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் சொன்னாரே பாத்தீங்களா, எல்லாம் உம்மால் உண்டானது கர்த்தார். ஜனங்களும் அப்படித்தான் கொடுத்திருக்கிறார்கள். 29:6-7 வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் தாராளமே கொடுத்துரு எல்லாம் சேர்த்துதான் அவர் சொல்றாருங்க. அருமையான கத்திரி பிள்ளைகளே, மனதில் வைக்கணும், நமக்குரியது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. நமது வேலை, வருமானம், பணம், பொருள், வீடு, வாகனம், அசையின் சொத்து, அசையா சொத்து, எதுவா இருக்கட்டுங்க, எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அதை முதல்ல நம்ம மனசுல வைக்கணும். நான் சம்பாதித்த, ஆக என்னுடையது, அப்படி இப்படி சொல்றதெல்லாம் நிறுத்திட்டு அது கர்த்தர் கொடுத்தது என்று சொன்னால் நன்றி செலுத்தாம இருக்கவே மாட்டான். நமது ஆரோக்கியம், சுகம், பலன் எதுவா இருக்கட்டும் எல்லாம் கர்த்தர் கொடு, இப்படி நினைத்தா விசுவாசித்தா நம்ம தோத்திரம் பண்ணாம இருக்கவே மாட்டோம். என்ன சொல்ற, முறுமுறுக்க மாட்டோம் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆகவே தான் சொன்னேன், எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய கரத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நினைத்து நன்றி செலுத்துங்கள். ஆகவே முறுமுறுக்கத்தை நிறுத்திட்டு, எனக்கு அது இல்லை, அது தரல, இது தரல, நிறுத்திட்டு எல்லாவற்றிலும் ஸ்தோத்திர செய்திலே தகன் தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் அதினேரம் காத்து நேர்த்தியா கொடுத்து குறையில்லாம காத்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.